ஹாய்! இன்னைக்கு நம்மளோட ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் புதுசா ஒரு டாபிக் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபேப்ரிக் பெயிண்டிங்லேயே நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் பிளெண்டிங், ஷேடிங் இந்த மாதிரி நிறையா நம்ம மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது எதுலன்னா நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃப்ரீ கோர்ஸில் இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் தான். ஆனால் இது ஃபுல்லாக வந்துட்டு வெறும் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி தான் வரப்போகுது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் நம்ம பெயிண்ட் பண்ண பார்க்க போகிறோம். அதில் இது ஃபஸ்ட் ஃப்ளவர். இப்போ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி சும்மா நம்ம ஃபஸ்ட் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம அந்த கிளாஸில் சொல்லியிருப்போம் ஒயிட் இருக்குது அப்படின்னா நம்ம ஒயிட் கொடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு. பட் நல்லா பிளெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒயிட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் நம்ம டார்க் பிங்க் எடுத்துகிட்டு லைன் போட்டுட்டு அந்த லைனில் இருக்க கலரவே நம்ம உள்ளே பிளெண்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் லீஃபோட அந்த பெட்டலோட 2 பக்கமும் நீங்கள் டார்க் பிங்க்கு கொடுக்க வேண்டாம். ஒரு சைடு மட்டும் பிங்க்கு கொடுத்துட்டு அதை வந்துட்டு நம்ம உள்ளே அப்படியே நம்ம பிளெண்ட் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது, எனக்கு பிங்க் ஷேடு அந்த பேபி பிங்க் ஷேடு வரல அப்படின்னா நீங்கள் இன்னொரு டைம் கூட அந்த லைன் மேலே நீங்கள் டார்க் பிங்க் கொடுத்துட்டு அதை அப்படியே உள்ளே பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஈவனான ஒரு பிங்க் வந்து நம்ம கிடச்சிரும். அது இல்லை நீங்கள் பிங்க் அடித்ததே வந்துட்டு ஃபுல்லாகவே பிங்க் ஆகிடுச்சு, ஒரு லைட்டான ஒயிட் தெரியல அப்படின்னா நீங்கள் கூட அந்த இடத்துல எங்கே உங்களுக்கு ஒயிட் மாதிரி வேணுமோ அந்த இடத்துல ஒயிட் கொடுத்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லைட்டாக மட்டும் நான் அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுக்கறதுனா கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் விட்டுறலாம். ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காக ரொம்ப லைட்டாக அதே பிங்க்கில் எடுத்துகிட்டு அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கோம். க்ரீனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த சாப் க்ரீன் எடுத்து அப்படியே ஒரு அதோட காம்பு வந்து வரைஞ்சிட்டு ஒரு 2 லீஃப் மட்டும் வரைஞ்சி விட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் நம்மளும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நீங்கள் பழகிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட டிசைன்ஸ் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நீங்களே வந்து மேக் பண்ணிக்க முடியும். இப்போ குட்டீஸ் ட்ரெஸ்லலாம் வந்து ஒருவேளை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு எந்த கலர் செட் ஆகுமோ அந்த கலர் எடுத்துகிட்டு அதில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார்ட்டூன் இமேஜோ இல்லை இந்த மாதிரி ஃப்ளவர்ஸோ வரைஞ்சிட்டு அவங்களுக்கு நம்ம போட்டு பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட சாரியில் கூட நம்ம இந்த மாதிரி அழகா ஃப்ளவர்லாம் போடலாம், குர்த்தாவில் போடலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை கமெண்ட்ஸ்லேயோ கூட கேளுங்க. கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ப்ரௌன் வச்சுட்டு இந்த மாதிரி டாட் கொடுத்துக்கிறோம்.